அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராமமூர்த்தி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் புத்தந்தூர் கிராமம். நான் வந்து மையத்தில் அணிஞ்சு என் ஃப்ரெண்டு சொன்னாவில் மையத்தில் அணிஞ்சுன்னு சொல்லிட்டு ஓஎம் போட்டேன். ஓஎம் போட்டு அதில் ஓஎம்மில் வந்து இது பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆடு பார்க்கும்போது 60 ரூபா வந்தோடனே இதை வித்ரா பண்ணின்னு சொன்னாப்புல. வித்ரா பண்ணேன். வித்ரா பண்ணோடனே ஓகே பணம் ஏறுதே பரவாயில்லையே, எதுவுமே இல்லாமல் பரவாயில்ல, நமக்கு ஒரு வித்ரா பண்ணோடனே பணம் ஏறுதே, சரி இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டேன். கேட்கும்போது சொன்னாப்புல நீங்கள் அடுத்தது வந்து இது அதில் வந்து சிஎம் ஓஎம் எல்லாமே இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாப்புல. இருந்தாலும் வந்து நீங்கள் சிஎம் பண்ணிங்கன்னா அடுத்த லெவல் நீங்கள் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 450 ரூபா ஒரு நாளைக்கு வாங்கிக்கலாம்னு சொன்னாப்புல. அது எப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆயுர்வேத கேப்சூல் வந்து நீங்கள் வாங்கி ஆகணும்னு சொன்னாப்புல. இதுதான் அந்த ஆயுர்வேத கேப்சூல். ஆயுர்வேத கேப்சூல் வாங்கி நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வித்ரா வந்து விளம்பரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆடு பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து 450 ரூபா ஒரு நாளைக்கு ஏறிச்சு. 450 ரூபா ஒரு நாளைக்கு ஏறிருந்தால நான் என்ன பண்ணேன், சரி 450 ரூபா ஒரு நாளைக்கு ஏறுது பரவாயில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு மாதம் வந்து இது பண்ணி திரும்ப வித்ரா பண்ணேன். வித்ரா பண்ணோடனே எனக்கு வந்து 12,000 ரூபா எனக்கு வந்து வந்துச்சு. அதுக்கு பிறகு சரி எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் வெளிநாடு போயிட்டு வந்து ஒரு மாசான இன்கம் இல்லாமல் இருந்தது. இங்கே வந்து எனக்கு மாசான இன்கம் வருது. சரி இது அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இது பண்ணேன். அடுத்தது எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் போட்டேன். அடுத்தது இங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் இப்போ ஒரு இதெல்லாம் போட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து மாதம் வந்து 30 ரூபாய் எனக்கு வந்துச்சு. அப்போ மாதம் 30 ரூபா எனக்கு வருது, ஓகே தானே. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வெளிநாட்டை போய் வந்து 20-25 ரூபா சம்பாரிச்சேன். என் வீட்டில் ஒய்ஃப் எல்லாம் விட்டுட்டு போயிட்டு அவங்க சம்பாதிக்கணும். இங்கே அப்படிலாம் இல்லை. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எனக்கு டைம் இருக்கிறப்ப நான் பார்க்குற இந்த வித்ரா பண்ணேன். மாதம் எனக்கு 30,000 ரூபா கிடைக்குது. இதுவே எனக்கு போதுமானது தான். ஏன்னா என் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஒரு வருமானம் இல்லாமல் இருந்துச்சு. விவசாயம் பண்ணேன்னா விவசாயத்தில் வந்து வருஷத்துக்கு பிறகு தான் வந்து வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. மாதம் இன்கம் வருது. மாதம் நான் வந்து எனக்கு என் தேவைக்கு அளவுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். கடன் இருந்துச்சு, கடன் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து மைவித்ரி வந்து பொதுவாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மைவித்ரி சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படி இப்படி பண்ணு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. மைவித்ரியில் நான் இணைஞ்சி இந்த பொருள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நேச்சுரல் நான் யூஸ் பண்ணணும் பொருள் இது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் கூட சொல்லியிருக்கேன். வந்து இந்த பொருளான இல்லை, இன்னும் குடும்பத்தில் அனைத்து பேரையும் நான் சொல்லி எல்லாமே போட வச்சுருக்கேன். என் குடும்பம் இல்லை, என் சர்க்கிளில் யாராக இருக்காங்க எல்லாம் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லி போட்டிருக்கேன். அவங்களெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அவங்களும் எல்லாம் வீடியோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா சரியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து இப்போ அதில் வந்து பணம் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இதை காமிக்கணும் பாருங்கள். என்னோடய இன்கம் வந்து இதான் என்னோடய இன்கம். அதாவது வந்து 3 லட்ச ரூபா வந்து நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். என்னுடைய ஆவரேஜ் இன்கம் வந்து 3 லட்ச ரூபா. டூர் விளையாட்டு 30,000 ரூபா. நான் வந்து இப்போ இதில் வந்து அடுத்த டூருக்கு வந்து இருக்குது. அதாவது டூர் விளையாட்டு ஒரு 30,000 ரூபா. இப்போ வந்து இது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த பிறகு இது வந்து இப்போ வந்து 8 மாதமாக தான் அந்த வேலை பார்த்தேன். 8 மாதத்துலேயே வந்து எனக்கு ஒரு இன்கம் வந்துட்டு என் குடும்பம் நல்லா ரன் ஆயிடுச்சு. நான் வந்து இதே வாய்ப்பு தான் உங்களுக்கும் இதே வாய்ப்பு தான். யாராவது சொல்கிறாங்க அது அப்படி இது எப்படி தப்பாக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இதை எடுத்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே வாய்ப்பு காத்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.